வணக்கம். கையிலின் கைப்பக்குவம். இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்திக்குள்ள சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சில பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து ஏதாவது சாப்பிடணும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லு தேங்காய் பாலில் தான் நம்ம செய்வோம். வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கும் தேங்காய் பால் சேர்த்திக்கணும். இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள், மைல்டான காரத்தில் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 கேரட், காலிஃப்ளவர், 5 பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே நான் இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இது காரத்துக்கு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த மாட்டோம். நான் எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இது நான் அரைச்சிக்க போகிறேன். ஆக்சுவலாக இது அரைக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போடுவாங்க. இது 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்குங்க. இது இதேமாதிரி வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் நான் இன்றைக்கி அரைச்சி சேர்த்திக்க போகிறேன். இந்த கிரேவி கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். நான் ஒரு திக்னஸ்க்காக முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை மணி நேரம் அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி ஃபுல்லும் தேங்காய் பாலில் தான் குக் ஆகும். முடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். முதல் பால், இது 2ஆம் பால், 3ஆம் பால் 2 சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது குக் பண்ணும்போது இது ஊற்றி ஃபஸ்ட்டு 2ஆம் பால் 3ஆம் பால் வச்சு தான் ஊற்றி குக் பண்ணணும். உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கிங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கசகசாவும் முந்திரியும் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் போடும்போது கசகசா சரியாக அரைப்படாது. நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கோங்க. என்கிட்ட அம்மி இருக்கனால அம்மி யூஸ் பண்ணுறேன். இது 2 அரைக்கிறதுனால இஞ்சியும் பச்சை மிளகாவும் அம்மிலேயே அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த டிஷ் தேங்காய் எண்ணெயில் செய்யணும். பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம், எந்த இடத்துலையும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நம்ம இந்த பிங்க் கலரில் மாறணுன்னா எல்லா வெஜிடபிள்ஸில் சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவி ஒயிட் கலராக தான் இருக்கும். ஆனியன் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனால் போதும். இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், பச்சை மிளகாவும் கலர் மாறக்கூடாது. லைட்டாக வணங்கினா வெஜிடபிள்ஸில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு, இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 4 பால் 3ஆவது பால் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த பால் தான் இப்போ சேர்த்துறேன்.
கொஞ்சமாக தண்ணி நல்லா குக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து முந்திரியும் கசகசா ஊற வச்சது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் கசகசாவும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியில் வடிச்சுக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கசகசா, இல்லைன்னா வந்து தண்ணியில் போயிடும். இங்கே பாருங்கள் அப்படியே விழுந்துருச்சு, இல்லைன்னா நம்மளுக்கு கையிலே தட்டுப்படாது. கசகசா வந்து மிக்சியில் வந்து சரியாக அரைப்படாது. இப்படி அம்மியில் போடும்போது நல்லா மை மாதிரி அரைஞ்சி வந்துடும். அதனால தான் அம்மியில் யூஸ் பண்ணுறேன். அம்மி இருக்கிறவங்க அம்மி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மிக்சியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் லைட்டாக நசுக்கணுன்னவே வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. கசகசா முந்திரி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி கசகசா அரைச்ச விழுது இது வந்து அந்த அம்மி கழுவின தண்ணி, அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்தும் போது கட்டி கட்டியே நின்றுக்கும். அதனால் இப்படி தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம் கிரேவியில். மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஆல்ரெடி இப்படி தண்ணியாக இருக்கும். இது அம்மியில் அரைச்சினாட்டி கெட்டியாக இருக்குது. முந்திரி கசகசா விழுது சேர்த்தியாச்சு. கிரேவிக்கு திக்னஸ்ஸே வந்து கசகசாவும் முந்திரியும் தான். இது கொஞ்சம் கொதி வரட்டும். இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் கிரேவி. வெஜிடபிள்ஸில் ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த கசகசாவும் முந்திரி குக் ஆயிடுச்சுன்னா நம்ம 1/4 பால் சேர்த்து நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் போட்டிருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் எடுத்துடுறேன். நம்ம போட்டிருந்த மசாலா ஐட்டம்லாம் எடுத்தாச்சு. இப்போ 2 கருவேப்பிலை பிச்சு சேர்த்திக்கிங்க. நான் எடுத்து வச்சுருந்தேன் முதல் பால் சேர்த்துறேன். முதல் பால் ஊற்றிட்டு கொதி வரக்கூடாது. முதல் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இருந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நம்ம வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இன்றைக்கி நம்ம செஞ்ச வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.